Hi, I am Dr. Jairani Kamaraj, ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தின் சிறப்பு மருத்துவ நிபுணர். இன்று பெண்கள் சிலர் கருத்தரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பார்க்குறோம். ஸ்கேன் பார்க்கும்போது ஓவரியில் சிஸ்ட் இருக்குது, சினைப்பையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னோடனே எல்லாரும் ஒரு பயந்துருவாங்க. டாக்டர் இது நீர்க்கட்டியா, இந்த நீர்க்கட்டினால் கரு வளர்ச்சி பாதிக்குமா, இந்த நீர்க்கட்டிகள் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் உங்களிடையே இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு பெண் கருத்தரிக்கும் பொழுது கரு வளரும்போது அந்த கரு வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன். இது எங்கேருந்து வருது? அந்த பெண்ணின் கரு முட்டைகள் வெளியான ஓவரியன் பேக்கில் அது ரிலீஸ் ஆன ஷெல் தான் கார்பஸ் லூட்டியம். இந்த கார்பஸ் லூட்டியத்திலிருந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் வருகிறது. இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன் ஆனதான் இந்த கரு வளர்ச்சிக்கு, கருத்தரித்ததிலிருந்து ஒரு 10 வாரம் வரைக்கும் ஒரு கரு வளர்ச்சிக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரோன் இந்த கார்பஸ் லூட்டியத்திலிருந்து தான் வெளிவருது. இந்த கார்பஸ் லூட்டியம் தான் ஒரு பெண் கருத்தரித்தவுடன் ஒரு 5 வாரம் 6 வாரத்தில் ஸ்கேன் பார்க்கும்போது ஓவரியில் பெரிய சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கார்பஸ் லூட்டியல் சிஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட். இது நீர்க்கட்டிகள் கிடையாது, பிரச்சனைக்குரிய எண்டோமெட்ரியோசிஸ் சிஸ்ட் கிடையாது. ஆனால் இது ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட். இந்த ஃபங்க்ஷனல் சிஸ்ட் ஹார்மோன்ஸோட தூண்டுதல்னால இது உருவாகிறது. இதிலிருந்து வருகிற ஹார்மோன்ஸ் இந்த கரு வளர்ச்சிக்கு போதுமான ஒன்றாக உண்டு. இந்த கரு வளரும் பொழுது நஞ்சோட செயல்பாடு, அதாவது பிளசன்டல் ஃபங்க்ஷன் செட்ரேட் ஆன உடனே இந்த கார்பஸ் லூட்டியல் ஃபங்க்ஷன் குறைவாகும், இந்த ஃபங்க்ஷனல் சிஸ்டம் குறைவாகும். பல நேரங்களில் பெண்கள் இந்த கர்ப்ப காலத்தில் இந்த சிஸ்ட்டை பார்த்து பெரிய நீர்க்கட்டி, பெரிய கட்டி ஓவரியிலன்னு பயந்து தேவையில்லாமல் இந்த சிஸ்ட்டை ரிமூவ் பண்ணும் பொழுது கருவின் வளர்ச்சிக்கான ப்ரொஜெஸ்ட்ரோன் வருவது நிறுத்தப்படுகிறது. இதனால் கருவின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு அபார்ஷனை ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் கர்ப்ப காலத்தில் சினைப்பையில் ஒரு நீர்க்கட்டி இருக்கும், அது கார்பஸ் லூட்டியம். இது கரு வளர்ச்சிக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரோனை கொடுப்பது. இது ஒரு கவலைப்பட வேண்டிய சிஸ்ட் இல்லை. இதற்காக எந்தவித ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் எந்தவித ப்ராப்ளமும் வராது. இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதனை தேவையில்லாமல் மனதில் கொண்டு கவலைப்படுவது, பயப்படுவதை தவிர்த்து இது ஒரு ஃபங்க்ஷனல் சிஸ்ட்டு, இதனால் எந்த விளைவுகளும் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள்.